ஒரு 13 வயசு பையன் பேசுறத கேட்டு 5 லட்சம் பேர் அவனை ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்றது? அவன் தான் ஆக்கப்பூர்வமா பேசுறானா, இல்ல அறிவுபூர்வமா பேசுறானா, இல்ல உலக அரசியல் பேசுறானா? அவனுடைய டார்கெட்டே எப்படின்னா விஜய் ரசிகர் தான் டார்கெட். எப்படி விஜய் ரசிகர்களை செலக்ட் பண்றாங்க? இதனால அவங்க தான் தருப்பதியா இருப்பாங்க. கரெக்டா அவங்க அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கான். விஜய் கூட விஜய் என்ற போன்ல பேசுறாரு, நல்லா இருக்கீங்களாண்ணா, சாப்பிட்டு நல்லா இருக்கும் நண்பா அப்படின்னு விஜய் பேசுறாரு. ஆனா உடம்பு பாத்துக்கோங்கன்னா ஓகே நண்பா, அடுத்த மீட்டிங் பாத்துக்கோங்க சாப்பிட்டீங்கன்னு எஸ்ஐசி கூட கேட்க மாட்டாங்க. எஸ்ஐசி கூட இவன் சொல்றான், அதுக்கு அவர் பாத்து சொல்றாப்ல, அடுத்த மாநாட்டுல மீட் பண்ணுவோம்னா கண்டிப்பா நண்பா, நீங்க போன மாநாட்டு வந்தீங்களே நண்பா, நான் உங்களை பார்த்த நண்பான்றாப்ல. 10 லட்சம் பேர் வந்து அவன் கூட்டத்துக்கு தெரிய கூட மாட்டான், இவ்வளவுதான் இருக்கிறான். ஒன்னும் பேக்கப் போட்டுக்கிறான், ஒரு பாஸ்போர்ட்டை காட்டுறான், ஃபேமிலிஸ் நான் வந்து மலேசியா போறேன் ஃபேமிலி, ஏர்போர்ட் சீட் வேற ஏர்போர்ட் சீட் இல்ல. எந்த அளவுக்கு இவங்க வந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையிலையும் மூழ்கி போய் கிடக்குறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கொடுவை அன்பு அப்படிங்கிற ஒரு 13 வயது சிறுவன் தான் கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கான். கார் வாங்கின ஒரு வீடியோ போட்டான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்திட்டான், குறிப்பா விஜய் ரசிகர்கள் வந்து ஏமாத்திட்டான், கேமிங் ஆப் வச்சு ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள். அப்படி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கண்டுபிடிச்சு பாருல. 13 வயசு பையன், அவனுடைய சொந்த ஊர் திருப்பூர் பகுதியில் இருக்குன்றாங்க. அது திருப்பூர்ன்றாங்க, சில பேர் நாகர்கோவில்ன்றாங்க, ஒன்றும் உறுதிப்படுத்தல. கொடுவை அன்பு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கான், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து யூடியூப் அக்கௌண்ட்டும் வச்சிருக்கான். அதில் கொண்டு 1 லட்சம் 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்குன்றாங்க. இன்ஸ்டால 6 லட்சம் பேர் இருக்காங்க. இவனுடைய வேலையே என்னன்னா, தன்னை வந்து ஒரு டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸா காமிச்சிக்கிறது தான் அவனுடைய வேலையை. நான் வந்து எல்லாரையும் வந்து ஃபேமிலிஸ்ன்றான், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றான். இவன் வந்து வித்தியாசமா ஒரு கூவலா எல்லாரையும் ஃபேமிலின்றான். ஒரு 13 வயசு தான் இருக்கும். டிவிக்கே துண்டை போட்டுக்கிறான், விஜய் கூட இருக்கிற மாதிரி போட்டோ போடுறான், மலேசியா ஆடியோ லான்ச்சிங் போன மாதிரி போறான், அப்புறம் விஜய் விட்ட போன்ல பேசுற மாதிரி எல்லாம் போடுறான். இப்படி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நாங்க வந்து ட்ரேடிங் பண்றோம், ஆன்லைன் ட்ரேடிங் பண்றோம், 2000 ரூபாய் போட்ட 4000, 4000 ரூபாய் போட்ட 6000 ரூபாய் அப்படின்னு ஒரு இதை போடுறான். அதை நம்பி என்ன பண்றாங்க, பல பேர் பணத்தை போட்டுருக்காங்க. சில பேருக்கு பணம் வரல, பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே அதுக்கு என்ன சொல்றான், சர்வர் ஆயிடுச்சு, போட்டுருவாங்க ஃபேமிலிஸ், கோவப்படாத ஃபேமிலிஸ்ங்கிறான். அப்புறம் சில பேருக்கு வந்து அவங்க பணம் நானே கொடுத்துறேன் ஃபேமிலிஸ், ஏதாவது தப்பு நினைச்சு போச்சு ஃபேமிலிங்கிறான். படான்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கார் வாங்கி ப்ரெசென்ட் பண்றான், கார் ஜீப் வாங்கி ப்ரெசென்ட் பண்றான். யாரா நீங்க? இதுல என்ன கொடுமைன்னா, ஒரு 13 வயசு பையன் பேசுறத கேட்டு 5 லட்சம் பேர் அவனை ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்றது? அவன் தான் ஆக்கப்பூர்வமா பேசுறானா, இல்ல அறிவுபூர்வமா பேசுறானா, இல்ல உலக அரசியல் பேசுறானா, என்ன அவன் வாய்க்கு வந்ததே பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய டார்கெட்டே எப்படின்னா விஜய் ரசிகர் தான் டார்கெட். எப்படி விஜய் ரசிகர்களை செலக்ட் பண்றாங்க? இதனால அவங்க தான் தருப்பதியா இருப்பாங்க. கரெக்டா அவங்க அதுதான் செலக்ட் பண்ணிருக்கான். வேற ஒன்றும் சூச்சமும் கிடையாது. விஜய் போட்டோவை போட்டு விஜய் படத்தை போட்டா வியூஸே போகும். வீடியோ யூடியூப்ல இருக்கட்டும், விஜய் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஜனநாயகன் ட்ரெய்லர் பாத்தீங்களா, தெறிக்க விட்ட விஜய், மாஸ் காட்டிய விஜய், தெரித்து ஓடிய எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷாட்டையும் செதுக்கி இருக்கிறாருங்க. உண்மையிலேயே நான் பார்த்து மிரண்டு போயிட்டுங்க. அந்த காட்சியெல்லாம் பாக்குறேன். அந்த ஓப்பனிங் சீன், அந்த 2 யானைக்கு நடுவில் வராரு பாருங்க, உண்மையிலேயே நான் வந்து மிரண்டு போயிட்டு இப்ப உட்காந்து என்ன பேசுவாங்க பார்த்தா அது வியூஸ் வந்து லட்சக்கணக்கில் போகல, ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. இதே மாதிரி பேசினா நம்மளுக்கு வியூஸ் போகும், நம்மளும் அதே மாதிரி பேசணும், அதே மாதிரி இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் விஜயை பத்தி பேசினா அந்த பசங்க பூரா அங்கே சுத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம், அந்த கட்சி இன்ஸ்டாகிராம் நடந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணா, அவங்களை டார்கெட் பண்ணி விஜய் என்ற போன்ல பேசுறாரு, ஆனா நல்லா இருக்கீங்களாண்ணா, சாப்பிட்டு நல்லா இருக்கும் நண்பா அப்படின்னு விஜய் பேசுறாரு. ஆனா உடம்பு பாத்துக்கோங்கன்னா ஓகே நண்பா, அடுத்த உடம்பு பாத்துக்கோங்க சாப்பிட்டீங்கன்னு எஸ்ஐசி கூட கேட்க மாட்டாங்க. இவன் சொல்றான், அதுக்கு அவர் பாத்து சொல்றாப்ல, அடுத்த மாநாட்டுல மீட் பண்ணுவோம்னா கண்டிப்பா நண்பா, நீங்க போன மாநாட்டு வந்தீங்களே நண்பா, நான் உங்களை பார்த்த நண்பான்றாப்ல. 10 லட்சம் பேர் வந்து அவன் கூட்டத்துக்கு தெரிய கூட மாட்டான், இவ்வளவுதான் இருக்கிறான். இவங்க வச்சு காமெடி பண்ணி இதுல என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 5 லட்சம் பேர் இவன் பேசுறத கேட்டு ஃபாலோ பண்றாங்க. பல பேர் காசை ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அவன் தற்கொலை கிடையாது, அவன் நம்பி பணம் போட்டாங்க தற்கொலை. அவன் தெளிவா என்ன பண்ணிருக்கான், இவங்க வந்து ஒரு இல்யூஷன் வேர்ல்ட்ல வாழ்றாங்க. இந்த டிவிகே குரூப் எல்லாமே விஜயுடைய வீரியமிக்க அரசியலோ, விஜயுடைய பேச்சோ, விஜயுடைய போராட்ட களத்தை கண்டோ எவனும் சினிமா விஜய் பின்னாடி போல. விஜய் கிட்ட ஓட்டு போடணும்னு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாற்றம் வரணுங்க. விஜய் என்னங்க அவரே அவனும் மாறலையே, அவன் அரசியல்வாதியே மாறலையே, விஜய் என்னத்த மாற்றத்தை கொடுத்துட போறாரு, அப்ப அந்த திரையில் செஞ்சதெல்லாம் ரியல்ல செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பித்தான் பின்னாடி படிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து உலகமே வந்து ஒரு இல்யூஷன் வேர்ல்ட்ல இருக்காங்க, ஒரு கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஜனநாயகன் ஜீப்ல வந்து மேல வந்து இடிச்சுட்டு போயிடுவாரு, செக்ரட்டரியேட்டுக்குள்ள உடனே திருப்பி 10 பேரை கூட்டு போயிடுவாரு, மலையில பாட்டு படிச்சுட்டு நடந்து போயிடுவாரு, ஒரு ஓட்டுல வந்து ஆட்சியை மாத்திடுவாருன்னு அந்த படத்துல பார்த்ததை நம்பி அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குரூப்புக்கு வந்து விஜயை பார்த்தோம், விஜய்கிட்ட பேசணும்,
நம்மளும் விரிச்சிருவார், குட்டி விரிச்சிருவார் வாரியார் போலவன் அப்படின்னு நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. சில லேடிஸ் எல்லாம் ஏமாந்துருக்காங்க. அவங்க மனக்குமுறையில சில வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க, கேட்க முடியாத அளவுக்கு திட்டி குமிச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து பல பேர் பேசியிருக்கிறாங்க. இதுல ஒட்டுமொத்தமா இந்த இதை பாக்குறப்ப ஒரு 13 வயசு பையனை நம்பி நீங்க இவ்வளவு ஏமாந்துருக்கீங்கன்னா, நம்ம இந்த பெரிய தமிழ்நாட்டுல கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படி இப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கப்ப இது ஒரு உலகம், வேறு உலகமா இருக்கு அப்படிங்கிற போது பெரிய அதிர்ச்சியா தான் இருக்குது. இப்போ ட்ரால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனே சரண்டர் ஆகி வந்து பணத்தெல்லாம் நான் திருப்பி கொடுத்துடுறேன், யாரும் கேஸ் போட்டுறாதீங்க, பணத்தை திருப்பி கொடுத்துறேன்றான் இல்லையா. இதையுமே ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ட்ராலை காட்டிலும் இதுக்கு பின்னாடி இந்த பையனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கம்பெனி இருக்கணும். 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னா இவனை வந்து பயன்படுத்தி இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்க அம்மாவெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் அவங்க மெச்சூரிட்டி படிக்காதவங்க மாதிரி தான் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் இந்த ஸ்கேம்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவனை பகடைக்காயா பயன்படுத்திருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இல்லை இவனே சேர்ந்துருக்கான்னு பார்க்கலாம். ஒரு அம்மா வந்து நான் உங்களுக்கு கார் வாங்கி தரமான்னு 13 வயசு பையன் கொண்டு போய், பொம்மை கார் இல்ல, 13 வயசு பையனுக்கு அம்மா பொம்மை கார் வாங்கி கொடுக்கும். 13 வயசு பையன் அம்மாவுக்கு ரியலா தார் ஜீப் வாங்கி கொடுக்குறான். அவங்க அம்மா கேட்க வேண்டாமா, ஏன்னா அவங்க ஏன்னா காசு என்ன பண்ண அடிக்க வச்சா கூட உயரம் வர மாட்டேடா அப்படின்னு அம்மா கேட்க வேண்டாமா. எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி யார் பெற்ற மகன் பாட்டு வேற போறான். விஜய் பாட்டு தான் போடுறான், தோல்ல துண்டு போட்டுக்கிறான் விஜய் துண்டு. ஆனா மண்ணிலே ஸ்மார்ட்டான வேலை என்னன்னா, இந்த கும்பலை கை வச்சா தான் ஈஸியா அவங்க ஏமாத்த முடியும். மற்றவங்க விஜய் பாட்டை போட்டோம், விஜய் பேசுற மாதிரி போட்டோ போட்டோம்னா போயிடுவான். உடனே பேக்கப் போட்டுக்கிறான், ஒரு பாஸ்போர்ட்டை காட்டுறான். ஃபேமிலிஸ், நான் வந்து மலேசியா போறேன் ஃபேமிலி, ஏர்போர்ட் சீட் வேற இல்ல. எந்த அளவுக்கு இவங்க வந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையிலையும் மூலி போய் கிடக்குறாங்க. போய்விட்டியா ஃபேமிலி அப்படின்னு கீழே வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. தளபதியை பார்த்துட்டான்னு கேட்கறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், நான் வந்து சின்ன பையனால வந்து மாநாட்டில் என்ன அலோவ் பண்ணல, அதனாலதான் போக முடியல முதல்ல. இல்ல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இவனுக்கு பேங்க்ல மைனர் அக்கௌண்ட் தான் இருக்கு. இவன் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வச்சு பேங்க்காரே பிடிச்சிருவாங்க. ஏன்டா நீ கார் வாங்குறதுக்கு 10 லட்ச ரூபா, உனக்கு 13 வயசு பையன் அக்கௌண்ட்ல 13 லட்ச ரூபா வந்துச்சு, 15 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா பேங்க்லயே பிடிச்சிருவாங்க. உனக்கு ஏது பணம்? அப்ப அவன் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றது யாரு? இவனுடைய அக்கௌண்டா, இல்லை அப்பா அம்மா அக்கௌண்டா, இல்ல அந்த கம்பெனிக்காரனுடைய அக்கௌண்டா? இவனுக்கு இந்த கார் வாங்குறதுக்கு எந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? இதெல்லாம் வந்து இது வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. பின்னாடி இந்த பையனை காமிச்சு ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கிற சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இவன் செஞ்சிருக்க மாட்டான்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அவனை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியல. ஏன்னா அவன் குறி வச்சு ஆளை தாக்குறான். டிவிக்கு வாரியார்ஸ் போனா தான் நம்ம கரெக்டாக ஆட்டையப்பட முடியுங்களா. போட்டோ காமிச்சு, விஜய் போட்டோ காமிச்சா போதும், விஜய் பேசுற மாதிரி காமிச்சா போதுன்னு போடுறான். ஏஐல வந்து அவர் கூட நிக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்ப வந்து விஜய் வாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போன்ல பச்சையா தெரியுது. ஏஐல பண்ணிருந்தா கூட கிளியரான வாய்ஸ் இருக்கு. ஸ்கூல் டிராமால வந்து மிமிக்ரி பண்ண சொல்லிருக்காங்க. அதே ஸ்கூல்ல மிமிக்ரி பண்ற மாதிரி பண்ணிட்டான். அந்த மிமிக்ரி நம்பி இருக்காங்க. கீழே போய் பார்த்தா கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா சூப்பர் சூப்பர் தம்பி, வெற்றி தம்பி, குட்டி தம்பின்னு அவனுக்கு போட்டு அப்படியே பாராட்டு மலையில இவ்வளவு பாராட்டுறீங்களா, 2000 போட்டு விட்டுட்டான். தம்பியை பாராட்டுறீங்களா, 2000 போட்டு சும்மா பாராட்டுறாங்க. 2000 போட்டு 4000 தரேன், 4000 போட்டு 6000 தரேன், 6000 போட்டா 8000 தரேன்றான். இதை நம்பி பணத்தை போட்டிருக்காங்க. பல பேர் ஏமாந்துருக்காங்க. பல லேடிஸ் ஏமாந்துருக்காங்க. வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பல லேடிஸ் வந்து ஏன் 13 வயசு பையன் ஏமாந்துருக்கீங்கன்ட்டு பல பேர் சொல்ல முடியாம இருக்காங்க. ஐயோ அசிங்கமா போச்சு, சின்ன பையன் ஏமாந்துதான் அப்படிங்கிறதால பல பேர் சொல்ல முடியாம இருக்காங்க. இது ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப இது ஒரு பெரிய ஒரு அவமானகரமான செயல். அதாவது இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன்ங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கு. ஒரு 13 வயசு பையன் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க அறிவு இருக்கு. ஏமாந்தது அவன் இல்ல, ஏமாந்தது வந்து நீங்க தான் ஏமாந்துருக்கீங்க. அவன் வந்து ஏமாறல. அவனே சொல்றானே, நான் மட்டுமா பண்றேன், நிறைய யூடியூபர்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறானே, என்ன மட்டுமா வந்து ஏது பண்றீங்க? ஆமா, நீ ஏன்டா உனக்கு உன் வயசு கடா ஸ்கூலுக்கு போடா, அவளுக்குமா ஏன் ட்ரேடிங் பண்ற வயசு அவனுக்கு? அவங்க வீட்டுல அவனுக்கு ஸ்கூலுக்கு சேர்ப்பாங்களே தெரியல, அதுவும் தெரியல. பல பசங்களுடைய கனவா என்ன இருக்குன்னா, நான் வந்து இன்ஃபுளுசர் ஆகணும், யூடியூபர் ஆகணுங்கிறதான் பல பசங்களுடைய லைஃப் வைஸா போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, சின்ன பையன் ஒரு பையன் பண்றான் அப்படிங்கிறத பெரிய ஆட்கள் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு பணம் போட்டிருக்காங்கிறது அதிர்ச்சியா இருக்கு. வடநாடுகள் சொல்றோம், வடநாட்டுல அப்படி இருக்கு, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல உட்காந்துட்டு ஒரு பையன் வந்து இவ்வளவு வேலையை பண்ணியிருக்காங்க, அதுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சினிமா மோகம், சினிமா பைத்தியம் முத்தி போய் இவங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க, சினிமா வேர்ல்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க. அதனால விஜய் வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் மாத்திடுவாரு, விஜய் எல்லாம் பண்ணுவாரு நம்பிக்கிட்டு இருக்க கும்பல்ல தான் ஏமாத்திருக்கான். அப்ப அவங்க வந்து தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய கும்பல் தான் அவங்க. யதார்த்தத்தை புரியாத கும்பல், அரசியல் தெரியாத கும்பல். அவங்க ஈஸியா வந்து படத்தை காமிச்சா ஏமாத்திடலாம், விஜய் பாய்ஸை காமிச்சா ஏமாத்திடலாம்னு அவன் தெரிஞ்சேதான் பண்ணியிருக்கான். அப்ப இவர்கள் தான் தமிழ்நாட்டை வந்து மாற்ற போறார்கள். இதுல இருந்து ஒருத்தன் தான் எம்எல்ஏ ஆகணும், இதுல இருந்து ஒருத்தன் அமைச்சர் ஆகணும்னா நாடு என்ன ஆகும்? அதைத்தான் சொல்றோம். இவங்க வந்து தற்கொலையா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட கேட்டா அவர் அந்த கட்சியை நீக்கிடுவாங்களா அப்படின்னு. கொடுவை என்பது தம்பி, கொடுவை என்பது கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் நீக்கிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அவன் கட்சியில இருக்க மாட்டான். அவன் இது கட்சி காமிச்சு ஏமாத்திருக்கான். பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் அது சம்பந்தமா
கட்சிக்கு போஸ்டிங் போறதுல பணம் வாங்குறாங்க. இல்ல 13 வயசு பையன் இவனே வந்து விஜய் சீரியல் ஏமாத்திருக்கான்னா புஷி ஆனந்த் மீது தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வருது இல்ல, எல்லாமே ஆமா, காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் காசுகள் பல கோடிகள் புழங்குது. ஒரு பையன்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் செலவழிக்கிறாப்ல ஒரு மாவட்ட செயலர். அவர் என்ன பண்றாருன்னா ரோட்ல போறாரு, ஒரு அம்மா ஓடி வருது, அம்மா ஐயா என் குழந்தைய காணாயா, நினைச்சு குழந்தைய காணாமா, நான் உடனே வரேன்னே மியூசிக் போடுறாங்க. போட்ட உடனே அந்த பக்கம் முன்னாடி ஒரு கார் போகுது, பின்னாடி ஒரு கார் போகுது, சரண் போய் நிற்குது போலீஸ் முன்னாடி. ஒரு இறங்கி போறாரு, இறங்கி கண்ணாடி போட்டுறாரு, போலீஸ் உள்ள போறான். உடனே குழந்தைய காணோம், உடனே ஆக்சிடென்ட். பல் டாக்டர் ஆக்சிடென்ட் கட் பண்ண அடுத்த சீன் வந்து ஐயா என் குழந்தை கிடைச்சிருச்சியாருன்னு. பரவாயில்ல, ஏதோ நல்லா சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஹை ஸ்பீட்ல நடந்து வர்றாரு, உடனே ஒரு பாட்டு போடுறாங்க பின்னாடி. என்னடா இது ஒரு யதார்த்தமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. இப்ப நேரம் போறாங்க, ஒரு தெருவில் லைட் எரியல, என்னாச்சு, லைட் எரியல, நாளைக்கு சரியா இருப்பாருங்க அப்படின்னு கட் பண்ணி அடுத்த லைட்டை போட்டோடனே அந்த மக்களை ஜம்மா காலடி பண்ணாடு ஹை ஸ்பீட்ல போறாரு. இதுக்கு 3 லட்சம் செலவு பண்ணா மாசம். அவன் ஜீப்ல போறான், முன்னாடி ஒரு கேமரா வச்சிருக்காங்க, பின்னாடி ஒரு கேமரா வச்சிருக்காங்க, ஜீப்பை ஃபாலோ பண்ணி ஒரு கேமரா போகுது. விஜய் கூட உள்ள இருக்காது, விஜய் கூட இல்ல. அந்த நேத்து ஒருத்தர் தம்பியை பார்த்தது, புதுக்கோட்டை தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா விஜய் எப்படி ஜம்ப் பண்ணி வருவாரு அதே மாதிரி வர்றாப்ல. வெளியில 50 பேர் நிக்கிறாங்க, உடனே அவர் நடந்து வர்றத ஹை ஸ்பீட்ல காட்டுறாங்க. உள்ள வந்து அப்படி ஜம்ப் பண்றாப்ல. அடே யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்கடா, அரசியல்லாம் ஒன்றும் விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு தமிழ்நாடு 50 வருஷமா 2 கட்சி ஏதோ உருவாக்கி வச்சிருக்கு, போட்டு உடச்சு விட்டு போயிடாயிடா அப்படின்னா இவங்க ஒரு வாழ்க்கை. இதை என்ன கொடுமைன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை மாத்திடுவாங்க, முன்னேற்றிடுவாங்க, அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருவாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில 64% மேல இருக்கு, பொருளாதாரத்தை முன்னேற்ற இருக்கு. இவங்க எல்லாம் வந்து இதை உயர்த்திடுவாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க நம்புறது பாருங்க. நார்மலா இருக்கக்கூடிய ஆட்கள் நம்புறாங்க பாருங்க. சினிமா கவர்ச்சியில் சினிமா பைத்தியத்தில் மூலிகை போய் கிடக்கக்கூடிய ஆட்கள் பரவாயில்ல, இவங்களும் நம்புறாங்க. சில பொதுமக்கள் வந்து விஜய் மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு, எப்படி மாற்றத்தை கொண்டு ரீல்ஸ் வேணா போடுவாங்க. அவங்க அரசியல் என்ன தெரியும். அப்ப இதுதான் அவங்க டார்கெட் பண்ணி இந்த தம்பி கொடுவை அன்பு வந்து இன்னைக்கு பல லட்சத்தை அட்டை போட்டிருக்காரு போல. அம்மாவுக்கு ஜீப் வாங்கி கொடுத்துருக்காரு ஃபேமிலிஸ்க்கு. அதை சொல்றான், ஜீப் புக் பண்ணதுக்கே எல்லாரும் கோவப்படுறாங்க, வாங்கி ஓட்டிட்டு தான் டவுன் காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிருக்காங்க. வீடியோ கட்ட காட்டுறானே, கட்டுற கை நிறைய கட்டா கொண்டு போய் கொடுக்குறான். சரி, அந்த ஜீப் கம்பெனிக்காரனா தம்பி வீட்டுல பெரியவங்க தான் வர சொல்லு, தம்பி நீ எதுப்பா வந்து கேட்க மாட்டாமா. அப்ப இவனு வீடியோ எடுக்கிறது யாரு? எல்லாமே பின்னாடி இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு. திட்டம் போட்டேவும் அந்த டிவிக்கு ஆட்களை டார்கெட் பண்ணா போதும், ஒரு 2 பாட்டை போட்டா போதும், ஒரு துண்டை போட்டா போதும், காசை கொடுத்துருவாங்க நம்பிதான் பண்ணியிருக்காங்க. இது விசாரிக்கிறப்பதான் தெரியும் ஒன்னு என்ன மாட்ட போறாங்க, யாரா இருக்காங்க பின்னாடி. பொதுவாக சோசியல் மீடியா அதிகமா ட்ரால் பண்ணுவாங்க, அதிகமா ஏமாத்துறவங்களும் ஏமாறுறவங்களும் கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு. இவனுமே பாத்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்தவன்னு சொல்றாங்க. உண்மைதானா? திருப்பூரை சேர்ந்து இல்ல, சொல்றதெல்லாம் பாக்குறப்ப நம்ம மொத்தமா எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனா பாக்குறப்ப அப்படித்தான் தோணுது. இந்த பையன் திருப்பூர் பகுதியை சேர்ந்தவங்க. என்னன்னா அந்த பகுதியில நிறைய மணி ஃப்ளோட் இருக்கும், நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுது. கோயம்புத்தூர் வந்து பெரிய மான்செஸ்டர், இந்தியாவோட மான்செஸ்டர்ன்றோம். பெரிய அளவில் பணம் புழங்குறதுனால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் குறிவிக்கிறது அங்கதான் போறாங்க. ஈமுக்கோலியா இருக்கட்டும், காந்தப்படுக்கையா இருக்கட்டும், சிட் ஃபண்டா இருக்கட்டும், இப்ப புதுசா தம்பி கொடுவை அன்புவா இருக்கட்டும், எல்லாமே அங்கதான் போய் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க பண ஃப்ளோட்டிங் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அந்நிய செலாவணி, அதே மாதிரி டெக்ஸ்டைல் பிசினஸ், அது நிறைய பணம் இருக்கிறதுனால அதை ஈஸியா அங்க போய் பண்ணிடலாம்னு அதை டார்கெட் பண்றாங்க. ரொம்ப நன்றி. கொடுவை அன்பு தொடர்பாக பல விஷயங்களோட பாருங்க, நம்ம கொடுவை அன்பு எல்லாம் வீடியோ பண்ற அளவுக்கு வந்துச்சு. இருந்தாலும் ஏமாந்துறாங்க தம்பிகளான்னு சொல்றதுக்காக தான் பேச்சு இருக்கிறோம். சோசியல் மீடியால வர்றது உண்மை எதுவுமே உண்மை கிடையாது. ஆராய்ந்து பண்ணுங்க. அது 13 வயசு பையன் ஏமாந்ததை வெளியே சொல்லாம இருக்குங்க சொல்லிட்டு அவேர்னஸ் பேச வேண்டியதா இருக்கு. நன்றி.